पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिल शक्तिधरस्वधाम्नां अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தோட கிளாஸில் பாகவதத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். பாகவதத்தில் 3வது ஸ்கந்தம் 28வது அத்தியாயம். யாருக்கு தேவகுதிக்கு பார்த்தீங்கன்னா கபில மகரிஷி பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க யோகத்தை உபதேசம் பண்ணுறார். இந்த அஷ்டாங்க யோகத்தை பண்ணும்போது நம்ம நேற்று கிளாஸில் எந்த ஸ்லோகம் பார்த்துருக்கோம் அப்படின்னா 6வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். 6வது ஸ்லோகத்தில் சொல்லும்போது ஸ்வதிஷ்ணியானாம் ஏகதேசே மனசா பிராணதாரணம் வைகுண்டலீலாபித்யானம் சமாதானம் ததாத்மனஹ அப்படின்னு இருக்கு. ஸ்வதிஷ்ணியாத் திஷ்ணியானாம் ஏகதேசே, பகவானோட தியானத்தில் பார்த்தீங்கன்னா பல விதங்கள் இருந்தாலும் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஷட்சக்கரங்களில் தியானம் பண்ணுறது. இந்த ஷட்சக்கர தியானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மனசா பிராணதாரணம் ஸ்வதிஷ்ணியானாம் ஏகதேசே, ஒவ்வொரு சக்கரங்கள்லையும் மெதுவாக தாரணை பண்ணணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது வியஸ்த உபாசனா சமஸ்த உபாசனா அப்படின்னு உபாசனைகளில் 2 விதம் சொல்லப்படும். என்ன பேர்? வியஸ்த உபாசனா சமஸ்த உபாசனா. இந்த வியஸ்த உபாசனான்றது பார்த்தீங்கன்னா ஏகதேசத்தில் ஏதாவது ஒரு பார்ட்டில் மட்டும் மெடிடேட் பண்ணுறதுக்கு பேர் ஏகதேசம். அதுக்கு பேர் வியஸ்த உபாசனான்னு பேர். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தில் அகாரத்தை மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னது? வியஸ்த உபாசனம். இல்லை அகார உக்காரம் அகாரம் 3த்துக்கும் கிரமமாக பூரண ஓங்காரத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சமஸ்த உபாசனம் அப்படின்னு பேர். இப்போ உங்களுக்குலாம் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஓங்காரத்தை பண்ணும்போது அகாரத்தில் நல்லா பண்ணுங்க ஜி, ஸ்தூலம் பண்ணுங்க, நல்லா ஸ்தூலத்தில் கொஞ்ச நாள் இருங்க, அதுக்கப்புறம் அதுக்கு நல்ல ஒரு சக்தி சாமர்த்தியம் உக்காரத்துக்கு போங்க. உக்காரம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரதானம், ரொம்ப நாள் அதில் நிற்கணும். அதுக்கப்புறம் மக்காரத்துக்கு வாங்க அப்படின்னு. இப்போ என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உக்காரத்தையும் அகாரத்தையும் எல்லாம் பண்ணுறதில்ல. கொஞ்சோண்டு உக்காரம் பண்ணுவேன். மீதி நேரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பூர்ண ஓங்காரம் பண்ணுறதுன்னு பேர். எப்போ பூர்ண ஓங்காரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகார உக்காரம் அகாரத்தை நீங்கள் பண்ணி வேதாந்தத்தையும் நல்லா கேட்டு முடிச்சதுக்கு பிறகு நிதித்தியாசனத்துக்கு போகிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னா பூரண ஓங்காரத்தை, ஓங்காரமே பிரம்மம் ஆத்மா அப்படின்னு பாவிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஓங்காரத்தை உச்சரிக்கிறது பூர்ண ஓங்காரம். பூர்ண ஓங்காரம் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சமஸ்த உபாசனான்னு பேர். ஏதாவது ஏக தேசத்தில் நம்ம ஒரு பார்ட்டில் மட்டும் கவனம் கொடுக்குறோன்னா அதுக்கு பேர் ஏக தேசத்தில் பண்ணுறது வியஸ்த அப்படின்னு பேர். வியஸ்த உபாசனா சமஸ்த உபாசனான்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எப்போவுமே சமஸ்த உபாசனை பண்ண முடியாது. இப்போ நீங்களும் நானும் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? இந்த தப்பு தான் ஆதி காலத்துலேருந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். சின்ன வயசுலேருந்து கையை பிடிச்சி அம்மா கூப்பிட்டு போகும்போதுலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? பார்ட்டாக நம்ம சுவாமியை நம்ம தரிசனமே பண்ணலை. நம்ம என்ன பண்ணுவோம்? மொத்தமாக சுவாமியை ஃபுல்லாக பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுவோம். கண்ணை மூடினா எந்த பார்ட்டாவது வருமானு கேட்டிங்கன்னா எந்த பார்ட்டும் நமக்கு வராது சுவாமியோட இது. அப்போது அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஏகாகிர சித்தம் வர்றதுக்காக கிரமமாக பார்த்தீங்கன்னா ஏகதேசே மனசா பிராணதாரணம். ஏகதேசத்தில் தான் முதல்ல மூலாதாரம், அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம், அதுக்கப்புறம் மணிப்பூரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரமமாக இருந்து 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 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்னு ஒவ்வொரு ஸ்தானத்திலையும் இருந்து 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 மனசுனால பார்த்தீங்கன்னா அந்த பிராணனை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறேன்.
மூச்சை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நிப்பாட்டுறோமோ அங்கே மனசு நிற்கும், மனசு எங்கே நிற்குமோ அங்கே மூச்சு நிற்கும். அப்போ அதனால யதா திருஷ்டிகி ததா மனக. ஆனால் மனசில் எப்பவுமே பிடிச்சிக்கணும், யதா திருஷ்டிகி ததா மனக ஒரு முக்கியமானது நான் சொல்லியிருக்கேன். அப்போ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்டி பண்ணுறோமோ அந்த இடத்துல மனசு வந்து பார்த்தீங்கன்னா நிற்கும். எந்த இடத்துல மனசு போகுதோ அந்த இடத்துல பிராணன் நிற்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்திரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உள்முகமாக திரும்பி மனசுனால ஒரு மூலாதாரத்தையோ சுவாதிஷ்டானத்தையோ பார்த்தோம் அப்படின்னா எப்படி பார்க்கறது சுவாமி அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் சித்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தந்திர சாஸ்திரத்தில் இருக்குது, யோக சாஸ்திரத்தில் இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் நான் முடிஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் மெதுவாக. ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூலாதாரத்துக்கு எத்தனை அந்த தாமரை எத்தனை பேலட்டல் இருக்கணும், இதழ் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. நடுவில் என்ன தேவதைன்னு போட்டிருக்கோம். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன அக்ஷரம், அங்கே வந்து பீஜாட்சரம் என்னன்னு இருக்கும். இதெல்லாத்தையும் சொல்லி 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 மனசுக்குள்ளார நல்லா தாரணையை பண்ணுறது. தாரணை பண்ண 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 மூச்சை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வச்சு வச்சு பண்ணுறது. இதுக்கப்புறம் வைகுண்ட லீலாபி தியானம். வைகுண்ட லீலாபி தியானம்னா வைகுண்டன் அப்படின்னா யாரு அப்படின்னா நம்ம பரமாத்மாக்கு ஸ்ரீகிருஷ்ணரோட லீலைகளை பகவத்கீதையில வந்து சொன்னதெல்லாம் லீலை இல்லை, வெறும் சித்தாந்தம் மட்டும்தான் இருக்காங்க, லீலையை சொல்லியிருக்காரு. அப்போ லீலைக்கு எங்கே சுவாமி எடுக்கணும் அப்படின்னா பாகவதத்தை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லீலையை எடுத்துக்கணும். பாகவதத்தில் முக்கியமாக கிருஷ்ணனோட லீலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10வது ஸ்கந்தத்தில் ரொம்ப எலோபரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த கிருஷ்ணனோட லீலைகளை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணணும், அபித்தியானம்ன்றதுக்கு அர்த்தம் அனுசந்தானம். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அனுசந்தானம் பண்ணிக்கிட்டே சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், சமாதானம். ததா ஆத்மனக சமாதானம். மெதுவா 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 லீலைகள்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணணும், ஆத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா ஏக்க விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துறதுன்னா ஏகாகிரம் பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், நல்லா கதையெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணா கிருஷ்ணா வாசுதேவா 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 நாராயணா நாராயணா கோவிந்தா கோவிந்தா ஏதாவது ஒரு நாமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லீலையெல்லாம் கேட்டு அதோட சாரமாக ஒரு நாமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து என்ன பண்ணணும், ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும். சமாதானத்தை, மனசினுடைய சமாதானத்தை செய்ய வேண்டும். இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். கபில முனிவர் அம்மாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏதைர் அஞ்சைச்ச பதிபீர் மனோதிரஷ்டம் மனோதுஷ்டம சத்பதம் புத்யா யுஞ்சீத சனகைர் ஜிதப்ராணோ ஹ்யதந்திரிதஹ. ஏதைர் அஞ்சைச்ச பதிபீர் மனோதுஷ்டம சத்பதம் புத்யா யுஞ்சீத சனகைர் ஜிதப்ராணோ ஹ்யதந்திரிதஹ. ஏதைர் அன்யைச்ச. ஏத்தைர் அப்படின்னா இதுவரைக்கும் சொன்ன மார்க்கங்களாலேயோ இதுவரைக்கும் சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அன்யைச்ச பதிபீர். பதி அப்படின்னா என்ன அர்த்தம், மார்க்கத்துக்கு பேர் பதி, பந்தா அப்படின்னு பேர். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வேற மார்க்கங்கள் என்ன சுவாமி அப்படின்னா சககாரி சாதனங்கள் அப்படின்னு மார்க்கத்துக்கு அர்த்தம். இந்த இடத்துல சககாரி சாதனம். சககாரி சாதனம்னா என்ன அர்த்தம், கூட வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறது. எதெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யஜ்யதான தபக்கர்ம பாவனானி மனுஷனுக்கு சொன்னோம்ல, அதே விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா தானம், விரதங்கள், பூஜைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சககாரியாக வச்சுக்கிறது. எங்கள் ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்துருக்காரு. நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், நான் தொடர்ந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா காலையில் சந்தியாவந்தனம் நித்திய பூஜை பண்ணிடுறது. சந்தியாவந்தனம் வந்து பண்ணதுக்கு பிறகு லைசன்ஸ் அதுதான். ஒரு சின்ன ஃபயர் ரிச்சுவல் சமிதா தானம் பண்ணிடுவோம். 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் 13 மந்திரம் தான். 13 மந்திரத்தை சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆகுதி கொடுத்தா வேலை முடிச்சு. 13 மந்திரம் 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் பூஜை பண்ணுவோம். ஒரு 3/4 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை வச்சுப்போம். பூஜையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாராயணங்கள் எல்லாம் வந்துடும். கூட வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக ஆராதனைகள் சோடச உபச்சாரத்தோடு ஒரு சிவ பூஜை வச்சிடுறது. இந்த சிவ பூஜை பண்ணதுக்கு பிறகு உபாசனத்துக்கு வர்றது. அப்போ பாருங்க எல்லா இதுவும் ஃபுல்ஃபில் ஆகும். நித்தியகர்மா லைசன்ஸ், ஒரு ஃபயர் ரிச்சுவல் பண்ணிடுவீங்க. ஒரு ஈஸ்வர பூஜை பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பாராயணங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
ருத்ரத்துலேருந்து பஞ்சசூக்தத்துலேருந்து எல்லாம் அதுக்குள்ளாரையே பூஜைக்குள்ளாரையே அந்தர்கதமாகிடும், உள்ளுக்குள்ளார வந்துடும். அப்போ வாக்குக்கு தபஸ் பண்ணிடுவோம், கூட கைகளால் வந்து ஈஸ்வர பூஜை, கைகள் மனசு உடம்பு எல்லாம் அதுக்குள்ள ஈடுபட்டுரும். கூட வந்து பார்த்தீங்கன்னா மானச ஜபம் காயத்ரியும் பண்ணி முடிச்சிருவோம். 14 பிராணாயாமம் வந்துடும். ஒரு காயத்ரி பண்ணும்போது 14 பிராணாயாமம் வந்துடும். பிராணாயாமம் பண்ணிடுவோம். இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னமாக இருக்கும். அப்போ வந்து உபாசனையை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா காயத்ரி உபாசனை பண்ணுவோம். அந்த காயத்ரி உபாசனை பண்ணும்போது மனசு நல்லா சொச்சமாக இருக்கும். இதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டு உபாசனையை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், மனசு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிருக்காரு. அந்த ப்ரிப்பேர் ஆகாத நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு பூஜையை வச்சுக்கிறது, ஒரு பிராணாயாமம் வச்சுக்கிறது, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஜபத்தை வச்சுக்கிறது, ஒரு பூஜை இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு எல்லாத்தையும் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிடும். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்யைஷ்ச பதிபிகி. வேறு மார்க்கங்களாலையும் என்ன பண்ணணும், துஷ்டம் அசத்பதம், மனோதுஷ்டம் அசத்பதம். மனசு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், கெட்ட விஷயங்களாக இருக்கிற லௌகிக விஷயங்களில் மனசு வந்து பார்த்தீங்கன்னா அசத்பதம், அசத்பதம். அசத்பதம் அப்படின்னா உலகியலான சம்சார மார்க்கத்தில் போகக்கூடிய மனதை வந்து பார்த்தீங்கன்னா புத்தியா யுஞ்சீத. புத்தியினால் வந்து பார்த்தீங்கன்னா விவேக புத்தியினால் நம்ம பாடம் படிக்கிறத வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இதெல்லாம் நம்மளை சம்சாரத்தில் கொண்டு போயிடும், இதெல்லாம் அனித்தியம், இதெல்லாம் அனாத்ம விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சிந்தனைக்கு கொண்டு வந்து விவேக புத்தியினால மனசை வந்து என்ன பண்ணணும்னா யுஞ்சீத அப்படின்னா நல்ல முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட சிந்தனையில் சேர்க்க வேண்டும், இணைக்க வேண்டும். இதை வந்து பார்த்தீங்கன்னா மாண்டுக்கியத்தை சொல்லும்போது மாண்டுக்கிய காரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காரிக்கா ஒன்று சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யுஞ்சீத பிரணவே சேத்தா, யுஞ்சீத பிரணவே சேத்தக பிரணவோஹி பிரம்ம நிர்பயம் பிரணவம் ஹி ஈஸ்வரம் வித்யா சர்வஸ்ய ஹிருதி சம்ஸ்திதம் அப்படின்னு காரிக்கைகள்ல இருக்கு. அப்போ மனசை வந்து பார்த்தீங்கன்னா சதா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், அசத் பதம்னா வெளியில் போகக்கூடிய மற்ற இதில் இருந்து திருப்பி மனசை வந்து பார்த்தீங்கன்னா சதா ஓங்காரத்திலேயே வைக்கிறது. யுஞ்சீத பிரணவே சேதா. ஏன் பிரணவோகி பிரம்ம நிர்பயம், பிரணவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மம், நிர்பய பிரம்மம் பிரணவம் தான். இதை பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷனக்கயிறு ஜிதப்பிராணம். ஷனக்கயிறு ஜிதப்பிராணம் அப்படின்னா ஷனை 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 உபரதிகி. நம்ம ஏற்கனவே கீதாவில் வந்து பார்த்தீங்கன்னா 6:25 பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். பகவத்கீதையில் 6:25 சொல்லியிருக்கு, ஷனை ஷனைர் உபரமேத் புத்தியா திருதி கிரகீதயா ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையேத். மெதுவா இப்போ நேற்று போன இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு ஷனைஹி அப்படின்னு. அஞ்சாவது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா தெரியும், மௌனம் சதாசன ஜெயஹா ஸ்தைரியம் பிராண ஜெயக ஷனைஹின்னு இருக்கு. பிராணனை வசப்படுத்துறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரேபிய குதிரையோ இல்லை காட்டு யானையையோ வசப்படுத்துகிற மாதிரி. பிராணனை வந்து வசப்படுத்தியாச்சுன்னா பாதி வேலை முடிஞ்சிருச்சு, முக்காவாசி வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ அதனால பிராணனை வசப்படுத்துறது எப்படி பண்ணணும் அப்படின்னா மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களோட நெர்வ் சிஸ்டத்தில் ப்ராப்ளம் வந்துடும், யாரும் ட்ரீட் பண்ண முடியாமல் போயிடும். அதனால கவனம் எப்பயுமே வச்சுக்கணும், மெதுவாக பண்ணணும். பிரம்மச்சரியம் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஹெல்ப் பண்ணணும். அதனால தான் வானப்பிரஸ்தங்களாக இருக்கிறவங்களுக்கு இது ஈஸி. கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% பிரம்மச்சரியம் இருக்க முடியாததுனால நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அளவுக்கு மேலே அதிகமான பிராணாயாமத்தை இது பண்ணாமல் ஒரு அளவுலேயே மெதுவாக நிப்பாட்டிக்கிறது, பேஸை மட்டும் கிரியேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறது. ஒரு 50-53 வயசுக்கு மேலே போகும்போது மெதுவாக கியரை சேஞ்ச் பண்ணி பிராணாயாமத்தை அதிகப்படுத்தலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் மிதமாகவே அபியாசம் பண்ணுறது. இதை வந்து ஷனை மெதுவா ஜிதப்பிராணக அப்படின்னா பிராணனை ஜெயித்தவனாக இருந்துக்கிட்டு பிராணனை ஜெயம் பண்ணணும். கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹி அதந்திரிதக ஹி ஹதிந்திரிதக அப்படின்ற ஹி அதந்திரிதக. ஹீயை பிரித்தோம் அப்படின்னா ஹீன்னு பிரிக்கணும், அதந்திரிதகன்னு பிரிக்கணும். தந்திர அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆலசியம், சோம்பல்,
அதுக்கு பேர் வந்து தந்திரம்னு பேர். மனசு வந்து சோர்வா இருக்கிறது. அப்போ உற்சாகத்தோட இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், சோர்வெல்லாம் நீக்கிட்டு மனக்கலக்கம் இல்லாம இந்த சோம்பல் இல்லாம இருக்கிறதுக்காகத்தான் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா காலையில விடிகாலம்பரை எந்திரிக்கிறது, ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா குறைவான சாப்பாடு சாப்பிட்றது, அப்புறம் காலையில எந்திரிச்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா நோய்பட்டால் ஒழிய உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா ஒழிய சுடுதண்ணியில குளிக்காம பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும். சுடுதண்ணியில் ஏன் சுவாமி குளிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா தூக்கம் வந்துடும். சுடுதண்ணியில் குளிச்சுட்டு உட்காந்திங்கன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ராத்திரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுடுதண்ணியில் குளிச்சுட்டு படுத்திங்கன்னா சுகமாக தூங்கலாம். ஆனால் பகலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சில் வாட்டரில் குடிச்சுன்னா வேக்கப் நல்ல புரணம். இதெல்லாம் தந்திரத்தை அந்த ஆலசியம் சோம்பல்னு சொல்லக்கூடிய தந்திரத்தை நீக்கிறதுக்கான உபாயம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சுவாமி காலையில் எந்திரிக்க முடியல, அப்போ ராத்திரியில் நிறைய சாப்பிட்றீங்க. ராத்திரியில் வந்து சாப்பிட்ட ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதாக மாட்டேங்குது. அப்போ கம்மியாக சாப்பிட்ணும், பிச்சைக்கார மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ராத்திரியில் வந்து 2 மணி 3 மணிக்கெலாம் முழிப்பு வந்துடும். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில சமயம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை குடிக்கிறது. நைட்டு படுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதில் தண்ணியை குடிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 மணிக்கெலாம் 3 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் கால்ஸ் வந்துடும். அப்போ நேச்சர் கால் வரும்போதே இப்போவும் அதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ வந்து நேச்சராகவே வர்றது, தண்ணி குடிக்காமே அதான் நடக்குது. அப்போது முதல் வேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா 2-2:15 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூரினுக்காக எந்திரிக்கணும் அப்படின்னா அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நானம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல் வேக்கப் கொண்டு வரலாம். கம்மியான உணவாக இருக்கணும். உணவு வயிற்றுக்குள்ளார இருந்துச்சுன்னா நீங்கள் ஆசனத்தில் உட்காந்து பிராணாயாமம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, பிராணாயாமம் பண்ணும்போதே தூக்கத்துக்கு போயிடும், அழுத்தத்துக்கு கொடுத்துரும் மனசு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தந்திர அதந்திரித்தக அப்படின்னா எந்த ஒரு சோம்பலும் இல்லாதவனாக இருந்து கொண்டு மெதுவா என்ன பண்ணணும், பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு விவேக புத்தியினால வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட மார்க்கத்தில் போகக்கூடிய அந்த மனசை நல்ல மார்க்கத்தில் பிரணவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சீத சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. 8வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்ய விசிதாசன ஆசனம் தஸ்மின் ஸ்வஸ்தி சமாசீன ருஜுகாய சமப்யசேத். சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்ய விஜிதாசன ஆசனம் தஸ்மின் ஸ்வஸ்தி சமாசீன ருஜுகாய சமப்யசேத். உங்களோட ஜெயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மனசு சஞ்சலத்தை எப்போ நீங்கள் தாண்டுவீங்க தெரியுங்களா? உங்களுக்கு மனசு வந்து தனியாக இருக்கும்போது சஞ்சலமாக இருக்குது, ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஆன்சைட்டியாக இருக்குது, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஆசனத்தை ஜெயிச்சிங்கன்னா இது எல்லாம் போயிடும். ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நாங்கள் 1 hour வரைக்கும் உட்கார்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல் மாதிரி நமக்கு 5th standard வரைக்கும் தான். இதே நீங்கள் 1.5 மணி நேரம் உட்கார முடியும்னா ஹைஸ்கூல் போயிட்டீங்கன்னு அர்த்தம், 8th class வந்தாச்சுன்னு அர்த்தம், 8th 10th வந்தாச்சு. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் வந்தால் தான் நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். 3 மணி நேரத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இதை வச்சுக்கங்க எப்போவுமே. அப்போ எந்த அளவுக்கு ஆசனம் உங்களுக்கு சித்தமாகுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஸில் பாதி ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 நின்றோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னா அந்த மோட்சத்தை அடையிற விஷயங்கள்ல தான் இருக்கும் முடியும். லௌக்கிகமான விஷய சிந்தனையில் உங்கள் மனசு டிஸ்டர்ப் ஆகாது. அப்போ அதனால தான் இங்கே சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஆசனம் அமைக்கணும். யோகத்துக்கு முதல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசனம், யமம் நியமம் ஆசனம். இந்த ஆசனத்தை சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்ய. ஆசனம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரத்தில் சொல்லும்போது ஆசனத்துக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்திரம் சுகமாசனம் சொல்லியிருக்கோமா? ஆசனத்துக்கு சொல்லும் போதே ஸ்திரம் சுகம் ஆசனம் அதான் சொல்லியிருக்கு. ஸ்திரமாக இருக்கணும் 45 சொல்லியிருக்கு. ஸ்திரம் சுகம் ஆசனம். ஆசனத்தில் உட்கார்றோன்னா ஸ்திரமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும். அதுதான் ஆசனத்தோட லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் சொல்லும்போது ஆச்சாரியார் என்ன பண்ணுறார், ஆசனத்தை சொல்லும்போது இந்த சப்தங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறார். சுச்சௌ தேசே, சுத்தமான இடத்துல, நல்ல சுத்தமான இடம் இருக்கணும்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜிதாசன ஆசனம், விஜிதாசனக, நல்ல ஆசனத்தை ஜெயம் செய்தவனாக ஆசனத்தை அமைத்து கொள்ள வேண்டும். ஆசனத்திலிருந்து ஜெயம் பண்ணணும். சுச்சௌதேஷே பிரதிஷ்டாபிய ஆசனம், ஆசனத்தை எங்க ஸ்தாபனம் பண்ணணும்? ஒரு நல்ல இடத்துல என்ன பண்ணணும்? முதல்ல சொல்லியிருக்கோம்ல, மான் தோல் விரிச்சு போட்டு அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலே நல்ல ஒரு பட்டு துணி கிடச்சதுன்னா பட்டு துணியை போட்டு அதுக்கு மேலே நல்ல வஸ்திரங்களை போட்டு அதுக்கு மேலே உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆசனத்தை, சுச்சௌ தேசே ஆசனம் பிரதிஷ்டாபிய, சுத்தமான இடத்துல என்ன பலகை சொல்லியிருக்கேன்? மாம்பலகை, வேப்பம்பலகை போடாதீங்க. வேப்பம்பலகை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பயன்படுத்த மாட்டாங்கன்னா வாசலுக்கு பயன்படுத்த மாட்டாங்க, ஏன்னா அம்பாள் சுரூபம். அது வேப்பம்பலகை வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் சுரூபம். அது வந்து பார்த்தீங்கன்னா பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடியது, அது ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அம்பாள் தான் அக்னி தத்துவம் அம்பாள். அதனால காலில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாலை வந்து பார்த்தீங்கன்னா மிதிக்கக்கூடாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம்பலகையை வாசக்காலாக வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம்பலகையை பயன்படுத்த மாட்டோம். ஒன்று ஆசனமாக வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்த மாட்டோம். நல்ல மரமாச்சு, ஏன்னா நமக்கு வீட்டில் வேப்ப மரம் இருக்கும், அதுலேருந்து ஒரு இதை எடுத்து விலை கம்பி வேறு பண்ணக்கூடாது. மாமரத்தில் பண்ணலாம். மாமரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மரம். மாமரம் பண்ணலாம், பலாமரம் பண்ணலாம். அதில் ஒரு நல்ல பலகையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீழே வந்து ஒரு மரத்துலேயே இவ்வளோ ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச்சு ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது புஷ்ஷு கொடுத்த மாதிரி மரத்துலேயே பண்ண புஷ்ஷை கொடுத்துடணும். நல்ல ஆசனம் அமைச்சுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வசதி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட சொல்லணும், அந்த கார்பெண்டர்கிட்ட சொல்லணும், ஆணியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிடணும். நிஷேதம் அதெல்லாம். ஆசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மரத்திலேயே பண்ண ரிவிட் அடித்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆணிக்கு பதிலாக ரிவிட் அடிப்பாங்க. அயன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இதை பண்ணிக்கிறேன். அந்த மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மான் தோலோ இல்லை புலித்தோலோ, இந்த ரெண்டும் வேணாம். இப்போது நல்ல தர்பாசனம் வந்து கிரீட் ரேடிங்கில் கிடைக்குது. நல்ல தர்பாசனத்தை போட்டு அதுக்கு மேலே உட்காந்திங்கன்னா உருத்தம். நான் இதெல்லாம் பண்ணி பார்த்துருக்கேன் சின்ன வயசில், என்னெல்லாம் பண்ணணுமோ. இந்த ஆசனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லை மட்டும் போட்டு உட்காந்திங்க அப்படின்னா, தர்ப புல் மட்டும் அது குத்தும். கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சரியாக அட்ஜஸ்ட் ஆகாது. அப்போ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேலே நல்ல ஒரு கம்பளியை போட்டுக்கலாம். சிம்பிளான கம்பளியை வாங்கினீங்கன்னா நல்ல கம்பளி கிடைக்கிறது இருக்குது. நல்ல கம்பளியை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மிருதுவான துணியை போட்டு கம்பளி போட்டு உட்காந்து பார்த்துக்கணும். நார்த் இந்தியாவில் குத்தும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறுன்னு இருக்கும். அப்போ கம்பளிக்கு மேலே வந்து துணியை விரித்து போட்டு, பட்டுத்துணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். ஏன்னா உங்களுடைய சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு கடத்தாமல் இருக்கும். அது மாதிரி ஒரு ஆசனத்தை அமைச்சுக்கிட்டு, ஆசனம் பிரதிஷ்டாபிய ஜித ஆசனக, நல்ல ஆசனத்தை அமைச்சு வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அபியாசம் பண்ணி மெதுவாக 5 நிமிஷம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய் மெதுவாக ஆசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் பண்ணணும். ஆசனம் ஜெயம் பண்ணுறதுக்கே 2-3 வருஷம் ஆகிடும் உங்களுக்கு. கூடவே பிராணாயாமத்தை அபியாசம் பண்ணிக்கிட்டே வருவீங்க. ஆசனத்தில் உட்காந்து என்ன அபியாசம் பண்ணுவீங்க? பிராணனை அபியாசம் பண்ணுவீங்க, ஓங்காரத்தை அபியாசம் பண்ணுவீங்க. அப்போ ஓங்கார அபியாசம் வந்துடும், பிராணாயாம அபியாசம் வந்துடும். கூடவே சைமல்டேனியஸாக ஆசனத்தோட சித்தியும் வர ஆரம்பிச்சிடும். தஸ்மின், அந்த ஆசனம் பலகை போட்டு தர்மப்புல்லாம் போட்டு வச்சிருக்கமே, அந்த ஆசனம் இருக்கிற ஆசனம், அந்த உட்கார்ற ஆசனத்துல தஸ்மின் ஸ்வஸ்தி சமாசீனஹா, அந்த ஆசனத்துல மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வஸ்தி ஆசனம், ஸ்வஸ்திகாசனம் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு எந்த ஆசனம் வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்குமோ, ஸ்வஸ்திகாசனம், சுகாசனம், சமாசனம், பத்ராசனம், அதே மாதிரி வந்து இதெல்லாம் நிறைய ஆசனம் இருக்கு. பத்மாசனம்ல இருந்து எந்த ஆசனம் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்? நான் உங்களுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா சங்கரர் உட்கார்ந்துருப்பார் பார்த்தீங்களா, ஒரு காலுக்கு மேலே ஒரு காலை போட்டிருப்பார். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களோட பிளட் சர்க்குலேஷன் என்ன பண்ணாது, நடுவில் ஸ்ட்ரக் பண்ணாமல் இருக்கும் உங்களுக்கு. சிம்பிளாக ஒரு காலுக்கு மேலே ஒரு காலை போட்டு, அவ்வளோதான். லெஃப்ட் கால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரட்டும், ரைட் கால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோம். என்னச்சு யாரு? ஆமாம், சித்தாசனம். சித்தாசனத்தில் பல வெரைட்டி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலாக இருக்கிறது. இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்படி வைக்கிறீங்கல்ல, கால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கால் இப்படி இருக்கும், மேலே ஒரு காலை வைப்பீங்க. இந்த கீழே இருக்க காலை மெதுவாக உள்முகமாக என்ன பண்ணணும், திருப்பணும்.
நல்ல மலத்வாரத்தை நோக்கி, மலத்வாரத்துக்கும் மூத்திரத்வாரத்துக்கும் நடுவில் போன அத்தியாயம் படிக்கும் போது நம்ம படிச்சிருக்கோம். நல்லா பார்த்தீங்கன்னா உள்ள காலை இழுத்தீங்கன்னா, சித்தாசனம் பண்ணி 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 மெதுவாக உள்ள இழுத்தீங்க அப்படின்னா மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகும். இதுதான் முக்கியமானது. இந்த சித்தாசனத்திலேயோ இல்லை உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ஆசனத்தில் உட்கார்ந்துக்கிட்டு சமாசீனகா சமயக்கு ஆசீனக நல்லா உட்கார்ந்து கொண்டு, இந்த பாடி எப்படி சுவாமி இருக்கணும் அப்படின்னா ரிஜுகாயக சமபியசேத். ரிஜுகாயக சமயபசேத்னா, ரிஜு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்னு அர்த்தம், கோணல் இல்லாதது ரிஜு. அப்போ பார்த்தீங்கன்னா கோணல் இல்லாமல் சரீரம் பார்த்தீங்கன்னா நேராக வச்சுக்கிட்டு அபியாசத்தை செய்ய வேண்டும். சம் அபியசேத், நன்றாக அபியாசத்தை, பிராணாயாம அபியாசத்தையும் ஓங்கார அபியாசத்தையும் நன்றாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சுவாமி இதெல்லாம் எங்க இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக சூத்திரத்துல 42, 46, 45 சொன்னேன், 2, 46, 47, 48, 3 பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. எங்க யோக சூத்திரத்தை சொல்லும்போது முதல் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, லட்சணம் எப்படி இருக்கணும்? ஸ்திரம் சுகம் ஆசனம், இதான் லட்சணம். சரி, ஸ்திரம் சுகம் ஆசனம் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணணும் சுவாமி? அதை நல்லா நிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு சொல்லுது, பிரயத்தன சைத்தில்ய அனந்த சமாபத்திபியாம். 2:47 ஸ்லோகம் யோக சூத்திரத்தை, 2:47 சூத்திரம் சொல்லுது. பிரயத்தன சைத்தில்ய, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிரயத்தன சைத்தில்யம் அப்படின்னா நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ரஜோகுணத்தினால ஒரு இறுக்கம் இருக்கு, எப்பவுமே ஒரு டைட்னஸ் இருக்கும். நீங்கள் எப்பாவது இப்போ யாரெல்லாம் யோகாசனம் பண்ணலையோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யோகா சிபிருக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், எங்கேயாவது ஒரு 10 நாள் யோகாக்கு டெய்லி போகிறீங்க, ஒரு 10 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு தெரியும் பாடி அப்படியே ஃப்ரீயாக இருக்கிறது. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஐயோ இது நாள் வரைக்கும் நமக்கு பாடி டைட்டாக இருந்திருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம நினச்சிட்டு நல்லா தானே இருக்குது பாடி அப்படின்னு. டைட்டாக இருக்குன்றதே நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, யோகாசனம் கொஞ்சம் டெய்லி 1 hour பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு வாரம் கழிச்சோன பாடியில் இருக்க நர்வ் சிஸ்டம் எல்லாம் தளர்ந்து போயிடும். ஒரு துணியை தூக்கி இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்கள் சேரீ எடுத்து இல்லை வேஷ்டியை எடுத்து நம்ம கீழே போட்டோன்னா எப்படி இருக்கும்? அப்படியே கீழே உழுவும்ல, எந்த ஒரு இதுவும் இல்லாமல். அது மாதிரி இந்த பாடியில் இருக்கக்கூடிய நர்வ் சிஸ்டம் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும். பாடி இருக்கிறதே உங்களுக்கு ஃபீல் ஆகக்கூடாது. அதுக்கு பேர் சித்திலீகரணம். அதை பண்ணுறதுக்கான அபியாசத்துக்கு பேர் சித்திலீகரணம் அப்படின்னு பேர். பாடியை தளர்ச்சி அடைய செய்தல். பிரயத்தன சைத்தல்யம் அப்படின்னா எப்போ ஒரு ஆசனத்துக்கு உட்கார்றோமோ நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா அடுத்து வேலை 8 மணிக்கு அங்கே போகணும்னு 7:30 மணிக்கு உட்கார விடாது. ஏன்? அந்த 8 மணிக்கு போகணும் அப்படின்ற அந்த தாட் என்ன பண்ணுவோம், உங்களை உள்ளுக்குள்ளார இருந்துக்கிட்டு உட்கார விடாது. உங்களை ஒரு டைட்னஸ் பண்ணிடும் உங்களை பாடியை. மைண்ட் அதை குறித்து 8 மணி ஆயிருக்குமோ அப்படின்னு தோணும். அப்போ மைண்டுனால என்ன பண்ணணும் அப்படின்னா சங்கல்பங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு தான் உட்காரணும். எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ உட்காரணும். அப்போ அதுக்காக தான் நான் திரும்ப எல்லாத்துக்கும் அடிச்சுக்கிறது. இப்போ ஈவினிங் டைமில் நான் உட்கார்றேன்னு வச்சுங்களேன், ஈவினிங் டைமில் லீவு நாளில் ஈவினிங் டைமில் உட்காரும். 3:30 மணிக்கே உட்காருவோம், ஃப்ரீயாக இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் 3:30 மணிக்கு உட்காரும் போதே 5:15 நாதபுரம் ஏன் வரல, இன்னும் லேட்டாக சொன்னால் சீக்கிரம் வர மாட்டேன்றாரு. 5:15 வருவாரா, இல்லை என்ன கண்ணை திறந்துக்கலாமா, இல்லை பார்த்தீங்க அப்படின்னா 6 மணிக்கு வருவாருன்னா கொஞ்சம் 5:45 வரைக்கும் பண்ணலாம். இல்லை 5:15 5:30 வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது? இது யோசனை வந்துடும். எப்போ வந்துடும்? 5:15 வந்துடும் இந்த திங்கிங். கோயிலுக்கு போகணும், இவர் பாட்டுக்கு லேட்டாக வருவார். 6:15 வந்தாருன்னா என்ன பண்ணுறது? கோயிலுக்கு போகணும், லேட் ஆகும். எப்போ ஒரு கமிட்மெண்ட், நம்ம கோயிலுக்கு போகணும்னு ஒரு கமிட்மெண்ட் வச்சா கூட சிந்தனை பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார போயிடும். மனசுக்குள்ளார அந்த சிந்தனை போகும்போதே பாடி பார்த்தீங்கன்னா என்ன ஆகாது, அந்த ஆசனத்துலேருந்து மெதுவாக தளர்ச்சி அடைய ஒரு டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சு. அப்போ நம்ம பெஸ்ட்டு டைம் என்னன்னு தெரியுங்களா? பெஸ்ட்டு டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6:30 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது. பெஸ்ட்டு டைம் எது அப்படின்னா எவ்வளோ குயிக்காக முடியுமோ பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வேற எந்த தடையும் இல்லாமல் 2 மணி நேரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ரொம்ப ரிலாக்ஸாக உங்களுடைய அனுஷ்டானத்தை பண்ணலாம். 2 மணி நேரம் உங்களுக்கு சொச்சமாக கிடைக்கிற டைம் மார்னிங்கில். ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகணும், அங்கே போகணும், இது போகணும், இதெல்லாம் கமிட்மெண்ட் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரயத்தன சைத்தில்யம் அப்படின்னா இந்த உடம்புல இருக்கிற பிரயத்தனம், இந்த மனசில் இருக்கிற பிரயத்தனம், இந்த 2த்தையும் சித்திலீகரணம் பண்ணணும்.
அப்படி பண்ணுறதுனாலையும் இதுக்கப்புறம் அனந்த சமாபத்திபியாம் நான் ஆசனம் பண்ணும்போது நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இப்போ தான் பிள்ளையார் பூஜையை நிப்பாட்டியிருக்கேன். நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா கணபதியை வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறதுன்னு வச்சுருக்கோம். கணபதி, சந்திரன், சமுத்திரம், யானை தான் கணபதினு வந்துட்டோம். யானை, அதுக்கப்புறம் வந்து ஆகாச தத்துவம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன், அதுக்கப்புறம் கூர்மம், இது மாதிரி நிறைய ஆசனத்திலேயே அமைக்கும் போதே கூர்ம வடிவத்தில் ஆசனத்தை வச்சுக்கிறது. சின்னதாக உட்கார்ற ஆசனம் பலகை போடுறோம்ல, அந்த கார்பெண்டர்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா என்னோட ஆசனம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆமை மாதிரியே தலை வச்சு 4 கால் வச்ச மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னா பண்ணி கொடுத்துருவாங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா கூர்ம ஆசனம் அப்படின்னு பேர். கூர்மத்தில் உட்காருது ஆமை மாதிரியே. அப்போ கூர்மாசனம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பகவான் இருக்கிறது ஆதிசேஷனில் இருக்கார். அது எப்படி நாகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, எந்த நாகத்துக்கு மேலே இருக்கு? வாசுகி. வாசுகி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தையும் தூக்கிக்கிட்டு இருக்கான் வாசுகி நாகம். அப்போ வாசுகி நாகம், ஆகாசம் அப்படின்னு அனந்தமாக இருக்கிறது. அனந்தம் இது இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோமே, அனந்தம் யாரு? கிருஷ்ணர் விஸ்வரூப தரிசனம் இருக்குல்ல. இது மாதிரி விராட்டு, இது மாதிரி விஷயங்கள்லாம் ஆகாசம் வந்து அனந்தமாக இருக்கிறது, அனந்த நாகம்னு பேர். இது மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து மனசை குவிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஆசனம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்திரம், ஈஸியாக ஆயிடும். அனந்த சமாபத்திபியாம் சொல்லியாச்சு. சூத்திரம் 47, 2:47. சரி, ஆசன சித்தி உண்டாகிறதுனால என்னம்மா? ஆமாம், பிருத்திவி அதுதான் அனந்தமாக இருக்கிறது, எல்லை இல்லாமல் இருக்கிறது. பிருத்திவி எண்ட்லெஸ்ஸாக இருக்குது, ஆகாசம் எண்ட்லெஸ்ஸாக இருக்குது, மலை பெருசாக அசையாமல் இருக்குது. இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நிறைய இருக்குது. மெடிடேட் பண்ணுறதுக்கான வஸ்துக்கள் நிறைய இருக்குது. அப்போ இதை பண்ணுறதுனால நமக்கு ஆசன சித்தி உண்டாகும். ஆசன சித்தி உண்டாச்சுன்னா என்ன லாபம் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா 48வது சூத்திரம் சொல்லுது. 2:48 யோக சூத்திரத்தில் ததோ துவந்த்வாபிகாத்தக. தொதோ துவந்த்வாபிகாத்தக அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே நீங்கள் வெயில் அடிக்கிறது. நார்த் இந்தியாவில் வந்து குளிர் அடிக்கும். நல்லா சில்லுன்னு வந்து குளிச்சுட்டு வந்து காலையில் ஆசனத்தில் உட்காந்திங்கன்னா -டிகிரியில் இருக்குது, 1 டிகிரி இல்லை -1 டிகிரி இது மாதிரிலாம் இருக்கும் போது கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்கும். நீங்கள் ஒரு ஆசனத்தில் உட்காரும் போது ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளாரிய பாடி என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசன சித்தி 2-2.5 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் இருக்குது அப்படின்னா கங்கோத்திரியில் கூட போய் நல்லா பேசாமல் உட்கார்ந்துருக்கலாம். அவனுக்கு தெரியும் ஆசனத்தில் உட்காரவே பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உங்களுக்கு மெதுவாக ட்ரெஸ்ஸை கழட்டி வெளியில் போட்டுக்கிட்டே இருப்போம். ஹீட் அவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும் உங்களுக்கு. அப்போ துவந்த்வாபிகாத்தக அப்படின்னா சகிக்கிற தன்மை வந்து பார்த்தீங்கன்னா துவந்துவங்களை சகிக்கிற தன்மை உண்டாகும். அதனால தான் யாராவது வேதாந்தம் படிக்கிறவங்க சொல்லுவோம், கீதாவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வேதாந்தம் ஆரம்பிக்கும் போதே 2வது சாப்டரில் 13வது ஸ்லோகமே இது இருக்குது. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மாத்ரா ஸ்பர்ஷஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமா பாயினோ நித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத அப்படின்னு. ஆனால் எந்த வேதாந்தியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா ஏசி வச்சுக்கிறதுலேருந்து எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. என்ன காரணம்னா சகிக்கிற தன்மை இல்லை. அப்போ சகிக்கிற தன்மை எப்போ வரும் சுவாமினா ஒருத்தருக்கு வந்து ஆசன சித்தி வரவே வந்து பார்த்தீங்கன்னா அதை கேர் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசனத்தில் உட்காந்துட்டு ஈஸ்வரனை சிந்தனை பண்ணுறது முடியும் உங்களுக்கு. அப்போ ஆசன சித்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா துவந்துவங்களை சகிச்சுக்கிறதுக்கான உபாயம். அப்போ யாராவது கேட்பாங்க சகிச்சுக்கோ அப்படின்னா எப்படி சகிச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஆசனத்தில் உட்காந்து ஒரு பிராணாயாமத்தையும் ஓங்காரத்தையும் ஒருத்தர் செஞ்சு முடிக்கிறாருன்னா இன்டைரக்டாக அந்த நாள் ஃபுல்லாக அவருக்கு என்ன ஆகிடும்னா நிறைய விஷயங்கள்லேருந்து ஜெயிச்சிடலாம். சகிப்புத்தன்மை வந்துடும், நிறைய விஷயங்களை ஓவர் கம் பண்ணுற சாமர்த்தியம் வந்துடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ததோ துவந்த்வாபிகாத்தக அப்படின்னு சொல்ல வச்சிருக்கு. இங்கேயும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அதான் சொல்லுது, ஆசனத்தை ஜெயம் பண்ணணும் ஜிதாசனக. சரி, ஆசனத்தை பற்றி கீதாவில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அப்படியே 6:11 இப்போ நம்ம பாகவதத்தில் பார்க்குறத அப்படியே கீதாச்சாரியார் சொல்கிறார். சுச்சௌ தேசே பிரதிஷ்டாபிய ஸ்திரமாசனம் ஆத்மனஹ நாத்யுச்ரிதம் நாதி நீச்சம் சைலாஜின குஷோத்தரம். 6:11 அதனால தான் கீதா படிக்கும் போதே சொல்கிறோம், இது ஸ்ரீமத் பகவத்கீதா உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே. பகவத்கீதை வந்து பார்த்தீங்கன்னா யோக சாஸ்திரம்.
அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது அப்படியே இருக்கு பாருங்க. சுச்சௌதேசே பிரதிஷ்டாபியன்ற வச்சனம் நம்ம இங்க பாகவதத்துல 8வது ஸ்லோகத்துல படிக்கிறோம். இது அப்படியே 11:6-11 சுச்சௌதேசே பிரதிஷ்டாபிய அப்படியே இருக்கு. முதல் பாதம் அப்படியே வச்சிருக்க. ஸ்திரம் ஆசனம் ஆத்மனக, ரொம்ப ஸ்திரமா ஆசனத்தை வந்து பாத்தீங்கன்னா அமைச்சு கொள்ள வேண்டும். அந்த ஸ்திரம் ஆசனத்தை வந்து பாத்தீங்கன்னா வேற எங்க சொல்லியிருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற எங்க ஏதோ ஸ்திரம் வந்துச்சு எங்க? 5வது ஸ்லோகத்துல இருக்கு. மௌனம் சதாசன ஜெயக ஸ்தைரியம் பிராண ஜெயக சனைகின்னு வந்துச்சு பாருங்க. 5வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்தைரியம். அதுதான் இங்க கீதாலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ற ஸ்திரம் ஆசனம் ஆத்மனக. இந்த ஸ்திரம் ஆசனம் ஆத்மனகன்னு சொன்னதுதான் இப்ப 8வது ஸ்லோகத்துல ருஜுகாயகன்னு சொல்லியிருக்கா. ருஜுகாயகன்னு என்ன அர்த்தம்னா, காயம் வந்து பாத்தீங்கன்னா நிமிர்ந்து நிக்கணும். இதுதான் ருஜுகாயம், இதுதான் ஸ்திரம். அந்த ஆசனம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே போடுற பலகையெல்லாம் எவ்வளவு சுவாமி இருக்கணும் அப்படின்னா கணக்கு வச்சுங்க, இவ்வளவுதான். இந்த அளவு தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கீழே புஷ் வைக்கணும்னு வச்சுங்களேன். நம்ம டேபிளுக்கு மேல உட்கார்ற ஆசனத்துக்கு மேல புஷ் வைக்கிறோம் அப்படின்னா இவ்வளவுதான் இருக்கணும். இதுக்கு மேல இருக்கக்கூடாது. நாத்தியுச்சரித்தம், ஹைட்டாவும் இருக்கக்கூடாது. நாத்தி நீச்சம், ரொம்ப கிரவுண்டோடையும் இருக்கக்கூடாது. கிரவுண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா எறும்புகள்லாம் வந்துடும், மேலே ஏற ஆரம்பிச்சிடும் ஜீவராசிகள்லாம். இதே ரொம்ப ஹைட்டா இருந்துச்சு அப்படின்னா, நிறைய பேர் நான் பெரிய கோயில் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 அடி ஹைட்ல வந்து பாத்தீங்கன்னா மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படி உட்காந்துக்கிட்டு அப்படியே போஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும் அவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஏகாகிரத்துக்கு கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா கீழே விழுந்துருவோமோன்னு ஒரு பயம் வந்து உள்ளுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா செவுத்துல சாஞ்ச மாதிரி உள்ள தள்ளி உட்கார்ந்துக்கிட்டு நீங்க இருந்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே உழுவுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா கீழே உழுவுறத பத்தி யோசிக்கும். அதனால ஹைட்டான இடத்துல இருக்கக்கூடாது, சமதளமா இருக்கணும். அதுல பூமியை விட்டு கொஞ்சம் ஹைட்டா இருக்கணும். அது மாதிரி ஆசனத்தை அமைச்சுக்கணும். அந்த ஆசனத்துல எப்படி இருக்கணும்? கிருஷ்ணர் சொல்றார், சைல அஜின குஷோத்தரம். சைலாஜின குஷோத்தரம் அப்படின்னா, அஜின அப்படின்னா மான் தோல், அதுக்கப்புறம் ஷைல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தர்பை முதலிய இது போட்டுக்கிறது, தர்பாசனம் போட்டுறது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அஜினனா துணி இல்லை, அஜினன்றது தோல், ஷைலன்றது துணி, அப்புறம் குஷ உத்தரம் அந்த தர்பத்துக்கு மேலே வந்து இதெல்லாம் போட்டுக்கணும். தர்பையை முதல்ல வைக்கணும், அதுக்கு மேலே தோலை போடணும், அதுக்கு மேலே துணியை போட்டுக்கணும். இது மாதிரி ஆசனத்தை அமைச்சுக்கிறது. ஆசனத்தை அமைச்சிட்டு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்புல பத்தி சொல்ல வந்து கீதால 6:13 சொல்லுது. 6:13 சொல்லுது, சமம் காய சிரோ கிரீவம். இது என்ன அப்படின்னா, இந்த ரிஜுகாயகன் இருக்குல்ல, இந்த ஸ்லோகத்துல ரிஜுகாயகன் இருக்கு, நிமிர்ந்து நிக்கணும்னு. இதை வந்து ஆச்சாரியார் ஒரு ஸ்லோகத்திலேயே சொல்றார். கீதாச்சாரியார் வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்லும் போது சமம் காய சிரோ கிரீவம், இந்த உடம்பு, சிரம் தலை, அப்புறம் கிரீவான கழுத்து, இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா சமமா வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் சுவாமி? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த ஷோல்டர் 2 இருக்குல்ல, நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு ஷோல்டர் 2 இருக்குல்ல, இதை என்ன பண்ணணும்? கீழே அடுத்துங்க. இந்த 2 ஷோல்டரும் கீழே வரணும். இப்படி வரக்கூடாது, இப்படி கீழே இறங்கணும். ஷோல்டரோட இந்த 2த்தையும் கீழே இறக்குங்க. நல்லா கீழே இறக்கணும்னு இப்படி ஆகும். பாடி வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து இப்படி ஆகும். ஷோல்டரை கீழே இறக்கி பின்பக்கம் ஒரு புஷ் பண்ணுங்க, பின்பக்கம் தள்ளுங்க. பின்பக்கம் தள்ளுனீங்கன்னா இந்த ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்பு பகுதி என்ன பண்ணும்? ஃப்ரண்ட்ல வரும். அப்போ மார்பு பகுதி ஃப்ரண்ட்ல வந்து இந்த ஷோல்டர் பின்னாடி போச்சு அப்படின்னா, இந்த கையை தூக்கி மடியில் வச்சிங்க அப்படின்னா ஓங்கார முத்திரையில் சூப்பராக உங்களுக்கு கழுத்தை நிமிந்துரும், தலை நிமிந்துரும். அதே மாதிரி ஸ்பைனல் கார்டு ஃபுல்லாக ஸ்ட்ரைட் ஆகிடும். இந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல போஸ்டருக்கு வந்துடும் உங்களுக்கு. அப்போ ஷோல்டரை கீழே இறக்கி பின்னாடி தள்ளும் போது மார்பு முன்னாடி வந்துடும். மார்பு முன்னாடி வரும்போதே ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட் ஆகிடும். அப்போ பாடி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோகியோட போஸ்டர் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லும்போது சொல்றார், தாரயன் அச்சலம் ஸ்திரகா. அதுக்கப்புறம் வந்து இந்த சரீரத்தை வந்து நல்லா ஸ்திரமா தாரணை பண்ணணும். அச்சலமா ஸ்திரமா இருக்கணும், அச்சலமா அசையாததா பண்ணணும். பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்லோகத்துக்கு வந்துருங்க. 8வது ஸ்லோகம் முடிஞ்சது, 9வது ஸ்லோகம் வந்து பாகவதத்துல 9வது ஸ்லோகம் வந்து பிராணஸ்ய சோதயே மார்க்கம்
पूरकुम्भकरेचकैः प्राणस्य शोधयेत् मार्गम् पूरकुम्भकरेचकैः प्रतिकूलेन वा चित्तम् यथा स्थिरमचञ्चलम् प्राणस्य शोधयेन् मार्गम् पूरकुम्भकरेचकैः प्रतिकूलेन वा चित्तम् यथा स्थिरमचञ्चलम्. சரி, இதெல்லாம் யார் சொல்றதெல்லாம்? பெரிய ஆட்கள் தானே, அவதார புருஷர் தானே சொல்றாரு. கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா 6வது அத்தியாயத்தை சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார், விஷ்ணு பகவானே கபிலரா அவதாரம் பண்ணி அம்மாவுக்கு சொல்றார் மோட்சத்துக்கு உபாயமா. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், வேதாந்தம் படிக்கிறவங்க என்ன பண்ணிட்டோம்னா பக்தர்களும் ஆசனத்தை விட்டாங்க. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் மண்டபத்துலலாம் எல்லாரும் உட்கார்ந்துருக்கணும் இந்நேரம். நானும் நாதபிரமும் போய் கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி சிதம்பரம் நடராஜருக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தா நம்மளை ஏதோ வந்து ஜந்து மாதிரி பார்த்துருப்போம். ஏதோ இந்த ஜந்து இங்கே உட்கார்ந்துருக்கேன். மண்டபம் போட்டதே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியை தியானம் பண்ணுறதுக்கு தான்ப்பா. உட்காந்து சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தரிசனம் பண்ணும் போதே ஆசுவாசம் ஆகிடும், மனசு பிரசன்னமாயிடும். பிரசன்னமான மனசுல வந்து அப்படியே சுவாமியோட தரிசனம் பண்ணிட்டு வந்திருப்பீங்கல்ல, சுவாமியோட ரூபம் அப்படியே இருக்கும் மனசுக்குள்ளார. அப்படியே உட்கார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியோட ரூபத்திலேயே மனசை குவைக்கணும். அதுக்காக சுற்றி சுற்றி கோயிலில் மண்டபமாக கட்டி வச்சிருக்கு. எவ்வளோ மண்டபம், ஒரு ஆளும் இல்லை, லவர்ஸ் தான் இப்போ இருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்காங்க. இடம் காலியாக இருக்கே அப்படின்னு. திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா பீச் இல்லை, வேற எதுவும் இல்லை. பாவம் குழந்தைங்களாம் எங்கே போகும். அதனால கோயில் மண்டபத்தில் வந்து லவ்ஸ் பண்ணுறதுக்கு இடமா ஆகிப்போச்சு. இன்னும் அப்படி தான் ஆகும் போல இருக்கு. தியானம் பண்ணுற மண்டபம்லாம் ஆளே இல்லை. எல்லா இடத்துலையும் தியான மண்டபம்னு எழுதி வச்சிருக்காங்க. தியானம் பண்ணுறதுக்கு ஆளே காணும் எங்கேயும். பக்தர்கள் தியானத்தை விட்டாங்க, ஆசனத்தை விட்டாங்க. அதே மாதிரி வேதாந்தம் படிக்கிறவங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னா அப்போ எதுக்கு பகவத்கீதையில் வைக்கணும், அப்போ எதுக்கு பாகவதத்தில் வைக்கணும், எதுக்கு உத்தவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பரீட்சத்துக்கெல்லாம் சொல்லணும், அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வேலை இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னா எதுக்கு அம்மாவுக்கு சொல்லணும் ஆசனத்தெல்லாம். நம்ம எல்லாரும் விட்டாச்சுங்க. எல்லாம் வந்து ஸ்தூல கர்மத்திலே மாட்டிக்கிட்டு இருக்க முடிய இந்த உபாசன விஷயத்தை, யோக விஷயத்தை விட்டாச்சு. ஒரு பக்கம் ஜக்கி வாசுதேவ் மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அசாஸ்திரியமாக போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இந்த சாஸ்திரியமாக பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் விட்டுட்டோம். அதுதான் பெரிய ப்ராப்ளம். அப்போ ஆச்சாரியார் இங்கே சொல்கிறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா, பிராணசிய சோதனம் பண்ணணும். சோதயேத் இன்னு இருக்கு, இன்னை வந்து இத்தா மாறணும் பிரிக்கும் போது. பிராணசிய சோதயேத் என்ன பண்ணணும், மார்க்கம். எதை சோதனை பண்ணணும், பிராணசிய மார்க்கம் சோதயேத். பிராணனுடைய மார்க்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்து மூலமா என்ன பண்ணணும், சோதனம் பண்ணணும். அப்படின்னா சோதனம் அப்படின்னா பரீட்சா பண்றது, சுத்திகரணம் பண்றதுன்னு அர்த்தம். சுத்திகரணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி, ஆசனத்தை அமைச்சுக்கிட்டு. எப்படி பண்ண போறீங்க, பூரக கும்பக ரேச்சகை. மூணு பிராணாயாமத்துல 3 சொல்லியிருக்கமா, பூரக பிராணாயாமம், கும்பக பிராணாயாமம், ரேச்சக பிராணாயாமம். இந்த 3 இதை எப்படி நம்ம பண்ணுவோம், ஆரம்பத்துல பூரக்கம் ஆரம்பிப்போம், அது அப்புறம் கும்பகம் பண்ணுவோம், அப்புறம் ரேச்சகம் பண்ணுவோம். இது என்ன கிரமம். இதுக்கு பேர் என்ன பேருனா அனுலோமம்னு பேர். பிரதிலோமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேச்சகத்தில் ஆரம்பிக்கணும், ரேச்சகத்தில் ஆரம்பிக்கணும், கும்பகம் பண்ணணும், அப்புறம் பூரகம் பண்ணணும். ரேச்சகம் என்னது, ஃபுல்லா வெளியில விடுறது. ரேச்சகம் வெளியில விட்டுட்டு மூச்சை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேயே பாகிய கும்பகம் பண்றது, மூச்சை வெளியிலேயே வைக்கிறது. அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பூரகம் பண்றது. அப்போ ரேச்சகம் பூரகம் கும்பகம்னு பண்ணா பிரதிலோமம்னு பேரு. விலோமம் சொல்லலாம், இல்லை பிரதிலோமம்னு சொல்லுவாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பூரகம் கும்பகம் ரேச்சகம் பண்ணினீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அனுலோமம்னு பேர். அப்போ இந்த கும்பகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் சொல்லுது, பூரக கும்பக ரேச்சகைக்கு. பூரகம் கும்பகம் ரேச்சகம் பண்ணா மேலே போட்டுங்க, அது வந்து அனுலோமம். அதே வந்து ஆப்போசிட்ல பண்ணீங்கன்னா பிரதிகூலேனு போட்டிருக்கு, பிரதிலோமம். பிரதிகூலம்னா ஆப்போசிட். ரேச்சகம் கும்பகம் பூரகம் பண்ணீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பிரதிலோமம் அப்படின்னு பேர்.
இந்த 2 விதங்களாலும் வா போட்டிருக்கு. வா அப்படின்னா அல்லதுன்னு அர்த்தம். அனுலோமமாவோ அல்லது பிரதிலோமமாவோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள். ஆனா நான் உங்களுக்கு என்ன பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதிலோமம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். வெளியில பாகிய கும்பகம் பண்ணவே பண்ணாதீங்க. பாகிய கும்பகம் பண்றதுக்கான ஃபுட்டு, வாத்தாவரணம், சூழ்நிலை, நமக்கான சூழ்நிலை நல்ல பிரகிருதியில இல்லை இருக்கிறது, நல்ல பிரம்மச்சரியம், இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பாகிய கும்பகம் உங்களோட தேகத்துல எந்த ப்ராப்ளத்தையும் கிரியேட் பண்ணாது. எங்களோட ஆச்சாரியர்மார்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, ஐயோ பண்ணாதீங்கப்பா, கிரகஸ்தர்களாக இருக்கிறதுங்க பண்ணாதீங்க, பிரம்மச்சரியத்தோட இது வேணும், ரொம்ப ஸ்ட்ராங் வேணும். இந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா மூச்சை வெளியில, எல்லாத்தையும் மூச்சை வெளியில கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் எல்லாத்தையும் வெளியில விட்டீங்க அப்படின்னா அப்போ உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா கும்பகம், பாகிய கும்பகம் பண்ணும்போது பாடியில எந்த பிராணசக்தி ரொம்ப கம்மியாயிடும். அந்த நெர்வ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிறதுக்கு அவ்வளோ இது இருக்கு. அதனால பாகிய கும்பகம் பண்ணக்கூடிய ஆரம்பிக்கிறதே பாகிய கும்பகத்தில் ஆரம்பிக்கிற பிரதிலோமத்தை விட்டுருங்க. அனுலோமம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட். அனுலோமம் என்னது? ஆந்தர கும்பகம். மூச்சை எல்லாம் உள்ள பூரகம் பண்ணீங்கன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மூச்சு உள்ள போச்சுன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும்? வயிறு ஃபுல்லாக பிராணன் இருக்கும். அப்போ நெர்வ் சிஸ்டத்துக்கு எல்லாத்துக்கும் பிராணன் கிடைக்கும். அப்போ பிராணன் நல்லா கிடைக்கும் போது வந்து உங்களுக்கு எந்த ட்ரபிளும் உண்டாகாது. அதனால பிரதிலோமத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாம அனுலோமத்தை மட்டும் பண்ண ஆரம்பிக்கு. இது மாதிரி பண்ணிட்டு சித்தம் யதா ஸ்திரம் அச்சஞ்சலம். இந்த பிராணாயாமத்தோடது முக்கியமான ப்ராசஸ் எதுக்காக அப்படின்னா, சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரமாக வைக்கணும், அச்சஞ்சலம். பிராணாயாமத்தில் 2 மெத்தட் சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து சகர்ப்ப பிராணாயாமம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்கர்ப்ப பிராணாயாமம் அப்படின்னு 2 சொல்லியிருக்கோம். இந்த சகர்ப்ப பிராணாயாமத்தை தான் நம்ம பிரிஸ்கிரைப் பண்ணுறோம். சகர்ப்ப பிராணாயாமம்னா ஓங்கார சகித பிராணாயாமம். ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் பிராணாயாமம் பண்ணுறீங்க, இல்லை காயத்ரியை சொல்லிக்கிட்டே பிராணாயாமம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் சகர்ப்ப பிராணாயாமம்னு பேர். இந்த சகர்ப்ப பிராணாயாமத்தை பண்ண 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 மனசு என்ன ஆகுனா யதா ஸ்திரம் அச்சஞ்சலம். இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமாக ஸ்திரமாக இருக்குமோ, அச்சஞ்சலம்னா சஞ்சலம் இல்லாமல் இருக்குமோ, அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? இந்த பிராணாயாமத்தை நல்லா அபியாசம் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 3வது ஓங்காரம் சொல்லும்போது எனக்கு மனசு வந்து பார்த்தீங்கன்னா சொச்சமாக இருக்கும். ஓங்காரம் காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லாமையே வந்து பார்த்தீங்கன்னா சொச்சமாக இருக்கும். காலையில் கிளாஸ் வர வரைக்கும் வேக்கப்பாக பார்த்துக்கிட்டே இருப்பேன், மனசை பார்த்துக்கிட்டே இருப்பேன் மனசு. இப்போ எனக்கு பிராணாயாமம் தேவையா சாமி அப்படின்னா எனக்கு தேவையே இல்லை. ஆனால் பெனிஃபிட் என்ன தெரியுங்களா? நான் இப்போ பிராணாயாமம் அபியாசம் பண்ண ஆரம்பிச்சுன்னா என்னோட சுகர் எல்லாத்தையும் நாசம் பண்ணிடலாம். ஒரு டைமில் என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வேதாந்தம் நல்லா உள்ளே போக இங்கே சாதனா பஞ்சகத்தில் ஒன்று சொல்லுது தெரியுங்களா? பிராரப்தம் து இக புஜ்யதாம் விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம். அப்போ பிராரப்தத்தை வந்து கர்மத்தில் என்ன இருக்கோ அதை நல்லா அனுபவிக்கணுன்ற புத்தி வந்துடுச்சு. இப்போ நட்டு நான் பிராணாயாமத்தை ஒரு 1.5 மாதம் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆயிடும்னு கேட்டால் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். இதே ரிவர்ஸ் ஆகிடும். நான் அதை கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்க மூடே வேறு. இப்போ அதனால தான் பிராணாயாமத்தை என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹீலிங்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிராணாயாமத்தை இருக்கிறதுல பெரிய ஹீலிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்தில் தான் நடக்கிறது. அப்போ வேதாந்தத்தோட மனனத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த பிராணாயாமத்தை வந்து பண்ணோம் அப்படின்னா பிரபல பிராரப்தத்தில் இருக்கிறது மட்டும் சம்பவிக்கும். துர்பல பிராரப்தத்தில் இருக்கிற நோய்கள் எல்லாம் போயிடும். உங்களுக்கு மனசு வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னமாக ஆகிடும். அப்போ எது வரைக்கும் மனசு பிரசன்னமாக சஞ்சலம் இல்லாமல் ஆகுதோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராணாயாமத்தை என்ன பண்ணணும்? பண்ண வேண்டும். பிராணனோட மார்க்கத்தை பண்ண வேண்டும். இதுக்கு என்ன பேர்? நாடி சுத்தி அப்படின்னு இதுக்கு பேர் சொல்லுவாங்க. அடிச்சா இதுக்கப்புறம் 10வது ஸ்லோகம் வந்து இந்த பிராணாயாமத்தை பற்றி இதில் வந்து யோக சூத்திரத்தில் என்ன சுவாமி சொல்லியிருக்கு அப்படின்னா 2:49 சொல்லியிருக்கு. ஆசனத்துக்கு அடுத்ததே ஆசனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 சூத்திரம். 3 சூத்திரத்தில் 2:46, 2:47, 2:48 வந்து பார்த்தீங்கன்னா 3 சூத்திரங்கள் ஆசனம் சொல்லிட்டு 2:49 வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்தை சொல்ல ஆரம்பிச்சது. தஸ்மின் சதி சுவாச பிரஸ்வாசயோர் கதி விச்சேதக பிராணாயாமஹ. தஸ்மின் சதி அப்படின்னா ஆசனம் நல்லா சித்தமான நிலையில என்ன பண்ணணும் அப்படின்னா சுவாச பிரஸ்வாச இன்ஹேல் எக்ஸேல்
இன்ஹேல் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் பூரகம், எக்ஸேல் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் ரேச்சகம். இந்த ரெண்டுத்தோட கதி விச்சேதா, இந்த ரெண்டுத்தோட போக்குவரவையும் என்ன பண்றது, ஸ்டாப் பண்றதுக்கு பேரு பிராணாயாமம் அப்படின்னு பேரு அப்படின்னு பதஞ்சலி முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரத்தை சொல்றார் 2:49. சரி, அது எத்தனை விதமா இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணாயாமம் எத்தனை? 4:24. ஆமா, கீதாலேயே வந்து பாத்தீங்கன்னா 4:24. கீதால 4:24லயும் பிராணாபான கதிருத்வா பிராணாயாம பராயணாகான்னு சொல்லியிருக்கு. 4:24 சொன்னீங்கன்னாலும் இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா 5ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசியில 29. 4:29, 24 இல்ல 29. இதே வந்து பாத்தீங்கன்னா 5வது அத்தியாயத்துல முடிவுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. 5வது அத்தியாயத்துல முடிவுல வந்து பாத்தீங்கன்னா 27வது ஸ்லோகம் 5:27 சொல்லியிருக்கு. 4:29, 5:27. 6ல ஆசனத்தை சொன்னாரு. ஆனா 5வது அத்தியாயம் 27வது ஸ்லோகத்துல முடியும் போது என்ன பண்ணிட்டாரு, 2வது லைன்ல ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாகியான் சக்ஷுச்சைவான் துரோ ப்ருவோஹோ பிராணாபான சமௌ கிருத்வா நாசாபியந்தரச்சாரினோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பிராணனையும் அபானனையும் சமம் கிருத்வா, சமம் பண்ணணும். சமௌ கிருத்வான்னு அர்த்தம், இந்த பிராணாயாமத்தை பண்ண 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 மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா சமநிலையை அடைஞ்சிடும். சமநிலையை அடையிறதுக்கு பேர் தான் கேவல கும்பகம் அப்படின்னு பேர். இந்த கேவல கும்பகம் என்ன ஆகும், மனசு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு பிராணம் வெளியில போகாம உள்ள போகாம அது பாட்டுக்கு ஸ்திரமா தேகத்திலேயே நிற்கும், அப்படியே இருக்கும். பிராணன் அப்படியே அசையாம இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து பிராணாயாமத்தோட பர்பஸ். அப்ப பிராணாயாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், கீதையிலையும் சொல்லியிருக்கு, யோக சூத்திரத்துல சொல்லுது. சரி, இந்த பிராணாயாமம் எப்படி இருக்கணும் சுவாமி அப்படின்னா 2:50 சொல்லியிருக்கு. பாஹ்யாபியந்தர ஸ்தம்ப விருத்திகி தேசகால சங்கியாபிகி பரிதிருஷ்டோ தீர்க்க சூக்ஷ்மஹா. முதல் அச்சீவ்மெண்ட் என்ன சுவாமி பிராணாயாமத்தில் அப்படின்னும் போது பதஞ்சலி முனிவர் சொல்றாரு, பாஹ்ய ஆபியந்தர ஸ்தம்ப விருத்தி. பாஹ்ய அப்படின்னா மூச்சை வந்து பார்த்தீங்கன்னா வெளிவிடுறது ரேச்சக பிராணாயாமம். ஆபியந்தரம் அப்படின்னா என்ன அர்த்தம், பூரகம் பண்றது பூரக பிராணாயாமம். ஸ்தம்ப விருத்தினா என்ன அர்த்தம்னா கும்பக பிராணாயாமம். இந்த மூணுத்தையும் தனித்தனியா அபியாசம் பண்ணி கூடவே ஒன்னா சேர்த்து அபியாசம் பண்றது. தனியாவும் பண்ணணும், ஒன்னாவும் பண்ணணும், ரெண்டுத்தையும் அப்படி பண்றது. முதல்ல வந்து கும்பகம் பண்ணாம பூரகம் ரேச்சகம் மட்டும் பண்ணி பார்க்கறது. நல்ல அபியாசத்தை கொண்டு வந்ததுக்கு பிறகு கும்பகத்தையும் சேர்த்துக்கிறது. அப்போ இந்த மூணுத்தையும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி 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 பண்ண 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 தேசகால சங்கியாபிகி பரிதிருஷ்டம். தேசம் அப்படின்னா இந்த பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தேசத்துல நிற்கிது, பிராணன் வந்து கரெக்டா மூலாதாரம் வரைக்கும் உள்ள இன்ஹேல் பண்றது. அதுக்கப்புறம் பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று வரைக்கும் பண்றது, நாபி தேசம் வரைக்கும். அப்புறம் பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு வரைக்கும் சுவாசத்தை மட்டும் பண்றது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு வரைக்கும் பண்றது. இது மாதிரி அங்கங்க இருந்து அங்கங்க நிப்பாட்டி நம்ம என்ன பண்றது, அபியாசம் பண்றது. தேசம் காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ காலம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிற்க முடியுது, 10 செகண்டு 20 செகண்டு அப்படின்னு செகண்ட்ஸை வச்சுக்கிறது. இல்லைன்னா இத்தனை ஓங்காரம் அப்படின்னு வச்சுக்கிறது. கூட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ரவுண்டு பண்ணுறோம், சங்கியாபிகி எத்தனை ரவுண்டு பண்ணுறோம், 10 ரவுண்டு பண்ணுறோம், 15 ரவுண்டு பண்ணுறோம், 20 ரவுண்டு பண்ணுறோம் அப்படின்னு ரவுண்ட்ஸை வச்சுக்கிறது. இதனால் பண்ண 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 காலாந்தரத்தில் மெதுவா என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா தீர்க்க சூக்ஷ்ம. இதான் முதல் அச்சீவ்மெண்ட். மனசு வந்து இந்த சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தாக ஆகிடும். 16 முறை சுவாசம் பண்ணிட்டு இருந்தது மெதுவா கம்மியாகி 5-6க்கு வந்துருச்சு அப்படின்னா நல்ல அபியாசின்னு அர்த்தம். இந்த 5-6க்கு வரும்போது 5 சுவாசம் ஒரு நிமிஷத்துக்கு 4 சுவாசம் 5 சுவாசம் 6 சுவாசம் இருக்கு அப்படின்னா அப்போ மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிராணன் தீர்க்கமாகும் போது மனசும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ இந்த யோகத்தை பற்றி இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பண்ணும்போது பலன் தெரியவே தெரியாது. ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுவீங்க, சாமி சொல்கிறார் சாஸ்திரத்தில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு. இதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சமயம் வரும் உங்களுக்கு. இப்போ ஒரு நல்லா தீவிரமாக கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சொச்சமாக இருக்கும். நல்ல சமம் வந்து பார்த்தீங்கன்னா மனசோட சமநிலை வந்து பார்த்தீங்கன்னா பிராப்தி ஆகிடும். அப்போ மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கமாக சூக்ஷ்மமாக ஆக்கும்போது மனசு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாகும். ஏன் மனசு நல்லா ஆகுது தெரியுங்களா? இந்த பிராணன் வந்து இழுத்தீங்கன்னா
இந்த ரப்பர் பேண்டு மாதிரி ஒரு ரப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்டோட ரப்பரை இழுத்தீங்கன்னா எலாஸ்டிக் மாதிரி நல்லா நீளுதுன்னு வச்சுங்க. அது மாதிரி லென்த்து பண்ணும்போது இந்த சுவாசம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய நாடி சந்திர நாடி வழியாக போயிட்டு இருக்க இந்த சுவாசம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சுஷும்னா நாடி வழியாக போக ஆரம்பிக்கும். அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுஷும்னா நாடியில் இந்த பிராணன் போச்சுனாவே மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஏகாகிர சித்தத்துக்கு நல்ல பிரவருத்தி ஆக ஆரம்பிக்கும். அப்போ பிராணாயாமம் தீர்க்க சூக்ஷ்மமாக பண்ணாதான் உங்களுக்கு வந்து மனசு நிற்க ஆரம்பிக்கும். பெரிய பர்பஸ். ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறார், என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராணாயாமத்தோட முக்கியமான பர்பஸ் எது சுவாமி அப்படின்னா 51 சொல்கிறார். இதில் 3 சூத்திரம் சொல்லியிருக்கார். என்னன்னு கேட்டிங்கன்னா பிராணாயாமத்துக்கு 3 சூத்திரம், 249, 250, 251, 252, 4 சூத்திரம் சொல்லியிருக்கார். பாஹ்யாபியந்தர விஷய ஆக்ஷேபி சதுர்த்தி. இப்போ நம்ம பண்ணுற அந்த பாஹ்யாபியந்தரம் பூரகம் ரேச்சகம் பண்ணுறோன்னு வச்சுங்க, கும்பகம், இதை பண்ணி 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 ஒரு டைமில் என்ன ஆகும் தெரியுங்களா? முதல் சக்ஸஸ் என்னது? தீர்க்க சூக்ஷ்மம் கிடைக்கும். தீர்க்கமாகும், சூக்ஷ்மமாக ஆகிடும் பிராணன். அதுக்கப்புறம் 2வது வாஸ்தவ லாபம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சதுர்த்த பிராணாயாமம் சொல்கிறோம். அதுக்கு பேர் கேவல கும்பகம் அப்படின்னு பேர். இந்த பிராணாயாமம் பண்ண 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 இந்த தீர்க்க சூக்ஷ்மம் ஆகிடும். ஒரு டைமில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எங்கேயாவது மனசு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நின்றோம், பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலே நின்றோம், நம்ம முயற்சி பண்ணாமையே. அதே மாதிரி மூச்சு வந்து உள்ளே போனது அப்படியே உள்ளேயே நின்றோம், பிரயத்தனமே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், மனசு மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலையும் நிற்கும், உள்ளேயும் நிற்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். மூக்கு பிடிக்கணும், திரும்ப வந்து பூரக்கம் ரேச்சகம் பண்ணணுன்ற எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அதுவா பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவா நிற்க ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் கேவல கும்பகம்னு பேர். இந்த கேவல கும்பகம் சித்தி ஆனோன்னு என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னும் போது அதுக்கப்புறம் தான் பிரத்யாகாரம் வர ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி ஸ்லோகம் சொல்லுது. 10வது ஸ்லோகத்துக்கு வந்துருங்க, இங்கே வந்துருங்க. 10வது ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். மனோச்சிராத் ஸ்யாத் விரஜம், மனோச்சிராத் ஸ்யாத் விரஜம், ஜிதஸ்வாசஸ்ய யோகினஹ, ஜிதஸ்வாசஸ்ய யோகினஹ, வாய்வக்னிப்யாம் யதா லோகம், வாய்வக்னிப்யாம் யதா லோகம், துமாதம் தியஜதி வைமலம், துமாதம் தியஜதி வைமலம். நிறைய உபனிஷதங்கள்ல இந்த மந்திரம் இருக்கு, மனுஸ்மிருதியில இந்த மந்திரம் இருக்கு, அட்டயோக பிரதிபிகால இருக்கு, அதுக்கப்புறம் வந்து யோகி யாக்ஞவல்க்ய ஸ்மிருதியில இருக்கு. இது எல்லாத்துக்கும் மூலம் இப்பதான் எனக்கு தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் மூலம் எது? பாகவதம். ஏன்னா பாகவதம் ரொம்ப முன்னாடி இல்லை, பரீட்சித்துக்கு சொன்ன இது இல்லை. அப்போ பின்னாடி வந்த கிரந்தங்களுக்கு எல்லா கிரந்த காலங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிராணாயாமத்தை பற்றிலாம் இங்கேருந்து எடுத்திருக்காங்க. அப்போ இந்த பிராணாயாமத்தை பற்றி சொல்லும்போது என்ன பண்ணுது அப்படின்னா ஜிதஸ்வாசஸ்ய யோகினக, முதல் லைனில் லாஸ்ட்டில் எடுத்துங்க, ஜிதஸ்வாசஸ்ய யோகினக. இந்த பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா சுவாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயித்த யோகிக்கு, ஜெயிக்கிறது எப்படி பண்ணணும்? சனை முன்னாடியே சொல்லியாச்சு, மெதுவாக வசப்படுத்தணும். மெதுவாக இப்போ உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பாடம் கேட்கும் போதே என்ன பண்ணலாம், சுவாசத்தை வந்து மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுறத வச்சுக்கோங்க. பாடம் ஆரம்பித்ததுலேருந்தே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏதாவது ஒன்றை பிடிங்க, இன்ஹேல் பண்ணுறதை விட்டுட்டு எக்ஸேல் பண்ணுறதுலையே கவனம் கொடுங்க. பாடத்தை கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுங்கன்னா எக்ஸேல் பண்ணுறதை வந்து ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணுங்க, இன்ஹேல் உடனே பண்ணிடுங்க. திரும்ப எக்ஸேல் பண்ணுறத ஸ்லோவாக பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ 1 மணி நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸேல் அபியாசத்தை மட்டும் வச்சுக்கோங்க பாடத்தில். இல்லை சில பேருக்கு இல்லை சுவாமி எனக்கு எக்ஸேல் இதெல்லாம் இன்ஹேல் பண்ணுறது சரியாக இருக்குது பூரகம், அப்போ நான் என்ன பண்ணுங்க பாடத்தை கேட்டுக்கிட்டே இன்ஹேல் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இது லென்த்தாக ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு உங்கள் சுவாசம் லென்த் ஆகும். தீர்க்க சூக்ஷ்மம் முதல்ல கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக கேவல கும்பகம்ன்ற 4வது பிராணாயாமம் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் ஜிதஸ்வாசம் அப்படின்னு பேர். ஜிதஸ்வாசம் சுவாசத்தை ஜெயிக்கிறது. இந்த ஜிதஸ்வாசஸ்ய யோகினக, எந்த யோகியானவன் இந்த சுவாசத்தை வந்து ஜெயிச்சானோ அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா மனோ அச்சிராத் சியாத் விரஜம்,
மனமானது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனமானது வந்து பார்த்தீங்கன்னா அச்சிராத் அப்படின்னா, அச்சிரம் அப்படின்னா ரொம்ப நீண்ட அப்படின்னு அர்த்தம். அச்சிரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அச்சிராத் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமான அர்த்தம். ரொம்ப சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா விரஜம், அச்சிராத் சியாத் விரஜம், மலமற்றதாக சீக்கிரமாக மனசு ஆகிவிடுகிறது. அப்ப பிராணாயாமத்தோட முக்கியமான ப்ராசஸ் இது மலத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிறது. மனசுல என்ன சுவாமி மலம்? என்ன மலம்? 5 சொன்னோமா? முதல்ல வந்து விக்ஷேபம் முதல்ல, 2வது லயம். அப்ப பிராணாயாமம் பண்ண 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 முதல்ல நமக்கு பர்பஸ் என்னன்னா விக்ஷேபமும் லயமும் சித்திக்காது. அதுக்காக தான் எந்த ஜபம் பண்ணும்போதும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 10 பிராணாயாமத்தை பண்ணிட்டு ஜபம் பண்ணுங்க, 10 பிராணாயாமத்தை பற்றி தியானம் பண்ணுங்க அப்படின்னு விதி வச்சிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த மந்திர ஜபம் இருந்தாலும் அதில் விதி வந்து பார்த்தீங்கன்னா ஜபத்துக்கு முன்னாடி 10 பிராணாயாமம். ஏன்? விக்ஷேபம் அடையக்கூடாது, மனசு வந்து பார்த்தீங்கன்னா லயத்துக்கு போயிடக்கூடாது, தூக்கத்துக்கு போயிடக்கூடாது. இதுக்கப்புறம் அதுக்கும் மேலே போனீங்கன்னா என்ன கிடைக்குதுன்னு சொன்னோம். வேற என்ன? அடுத்தது கொஞ்சம் அட்வான்ஸாக போகும்போது நிதித்தியாசனத்துக்கு சமாதிக்கு போகும்போது அப்படின்னா ரசாஸ்வாதம், காஷாயம், அதுக்கப்புறம் முக்கியமானது பிரகிருதி லயம். அடிச்சா ரசாஸ்வாதம்ன்றது என்னது அப்படின்னு கேட்டினா ஆஸ்வாதம், நல்லா சாப்பிட்றது. எதை சாப்பிட்றது அப்படின்னா தூக்கத்துக்கும் போகாம விஷயத்துல நிற்காம அப்படியே நடுவில் இருந்துக்கிட்டு நல்ல சுகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மந்த சுகம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். தூக்கத்துக்கும் போயிடாது, அதே நேரத்தில் எதிர்க்க இருக்க விஷயத்தோடையும் இணையாம நடுவில் இருந்துக்கிட்டு மந்தமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம், ரசாஸ்வாதம். அதுக்கப்புறம் காஷாயம் என்னது அப்படின்னா, காஷாயம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சிந்தனையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எதுலையாவது ரமிச்சுக்கிட்டு இருக்கும். நம்ம அனுபவிச்சதெல்லாம் நிறைய இருக்குமா, அந்த ஏதாவது ஒரு அனுபவிப்போத்து அங்கே போகணும் இல்லை, ஹரித்வாருக்கு போகணும் இல்லை, அங்கே மலையில் ஏறணும் இல்லை, அங்கே இங்கே போகணும் இல்லை, இதை செஞ்சோம் இல்லை அப்படின்னு எதையாவது இந்த ரசாஸ்வாதம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமய கோஷத்தோட ஆனந்த மாதிரி இருக்கிறது. காஷாயம்ன்றது வாசனை என்னது? பழசு தானே வாசனை. பழசுல நீங்க என்னெல்லாம் போனீங்களோ அதெல்லாம் எடுத்து வச்சு மனசு அசை போட்டுக்கிட்டு இருக்கிறது. மனோராஜ்யம்னா என்ன அர்த்தம்? ஃபியூச்சருக்கு போறது. மனோராஜ்யம் ஃபியூச்சருக்கு போகும். காஷாயம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உண்டான வாசனைகளை அனுபவம் பண்ணிட்டு இருக்கோம். சுக வாசனைகளை, துக்க வாசனை இல்லை, சுக வாசனை எடுத்து வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ரசாஸ்வாதம்ன்றது வாசனையும் இல்லாம தூக்கத்தோட ஷேடோல அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்கிறது. இதுக்கு பேர் ரசாஸ்வாதம். மொத்தம் 5 விக்னங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலங்களா சொல்லப்பட்டிருக்க சித்தத்துக்கு. இந்த 5 மலங்களையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜஸ் அப்படின்னு பேரு. விரஜம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த சுவாசத்தை ஜெயிச்ச இந்த இவனுக்கு வந்து இந்த யோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா இந்த மனசுல இருக்க மலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போகுது. எப்படி? ஏதாவது ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுங்களேன் சுவாமி அப்படின்னா, வாயு அக்னிபியாம் யதா லோகம். லோகத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது ரோட்டில் போகும்போது எங்கேயாவது ரோட்டு ஓரத்தில் ஏதாவது இந்த பிளாக் ஸ்மித் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நார்த் இந்தியாவில் நிறைய, இங்கெல்லாம் இப்போ இங்கே திருவண்ணாமலையில் எங்கே இருக்கு? நான் பார்க்கவே இல்லை. நகைக்கடை இருக்கு. ஆமாம் நீங்கள் வந்து வெறும் அங்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை, நகைக்கடை இருக்குது. நகைக்கடையில் வந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி வச்சு அதில் உமியெல்லாம் போட்டு என்ன பண்ணுவோம், ஒருத்தர் ஊதிக்கிட்டே இருப்பார். இப்போ வந்து ப்ளோவர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிஷின்லாம் வந்துடுச்சு, இதெல்லாம் வச்சிருச்சு. அந்த ப்ளோவர் வச்சு ஊத 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 காற்று வருது. அதில் அந்த ப்ளோவரில் காற்று வருது. ப்ளோவர் தானே சொல்லுவீங்க, இங்கிலீஷ் எனக்கு தெரியல. ப்ளோவர் தானே. ப்ளோவரில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று வரும், கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்னியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த தங்கத்தை எடுத்து வச்சு தங்கத்தை என்ன பண்ணுவாங்க, இந்த அக்னியும் இதுவும் வச்சு ஊதி 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 அதில் இருக்கக்கூடிய அந்த தனிமத்தில் இருக்கக்கூடிய மெட்டலில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாத்தையும் எப்படி நீக்கிறமோ அதே மாதிரி இங்க சொல்றாரு. வாயு அக்னிபியாம் யதா லோகம். எந்த விதமா லோகத்தில் இருக்க மலங்கள் துமாத்தம் அப்படின்னா புடம் போடுற மாதிரி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கெல்லாம் போகுதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெஜத்திவை மலம், எப்படி அந்த தனிமத்தில் இருக்கிற மலங்கள் எல்லாம் இந்த வாயு அக்னியை வச்சு ஊதி 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 நீக்கிறமோ. ஃபர்னஸ் பெரிய பெரிய இடத்துல வந்து கம்பெனிஸ்ல எல்லாம் ஃபர்னஸ் வச்சு மண்ணோட கொண்டு வந்து தனிமங்களை போட்டுவாங்க, அந்த பிராய்லரில் போட்டு ஹீட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது மெட்டல் எல்லாம் இதாகிடும்.
மெட்டலுக்கு அந்நியமாக இருக்கிறதெல்லாம் எரிஞ்சு என்ன ஆகிடும், கீழே எல்லாம் கசடா கீழே போயிடும், மெட்டல் மட்டும் மிச்சம் இருக்கும். இதுதான் ப்ராசஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் மாதிரியே தான் நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் துருத்தின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் துமாத்தம். அப்படின்னா துருத்தி வழியா அந்த ப்ளோவர் வழியா சுத்தப்படுத்துகிற மாதிரி இந்த பிராணாயாமத்து மூலமா நம்ம மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் நீக்கப்படுகின்றது. ஆனா என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா உங்களுக்கு வரும்? முதல்ல பிராணாயாமம் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப தூக்கமா வரும். பிராணாயாமத்தை அபியாசம் ஆரம்பிக்கும், சாமி ஏதோ தப்பா சொல்லி கொடுத்துட்டாரோ, ஒரே தூக்கமா வருது அப்படின்னு இருக்கும். ஒரு அழுத்தம். காலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிராணாயாமம் புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்க, 10 பிராணாயாமம் பண்ணி முடிச்சோடனே கிளாஸ்க்கு வர்றதுக்கு பதிலாக தூக்கம் வந்துடும். நல்லா தூங்கலாமே அப்படின்னு தூங்குனீங்கன்னா சூப்பராக தூக்கம் வரும். அது ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் மெதுவா அந்த மலங்கள் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிறது எக்ஸாஸ்ட் ஆகணும்ல, அந்த எக்ஸாஸ்ட் ஆகிற ப்ராசஸ் முதல்ல நடக்கும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் 11வது ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்கிறார். நாளைக்கு பார்க்கலாம் 11. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. திரும்ப எத்தனை வாட்டி ரிவிஷன் ஆகிட்டு இருக்கு பாருங்க. நல்லா பதிஞ்சு போயிடணும் மனசுக்குள்ளார. ஏன்னு கேட்டிங்கன்னா சாஸ்திரம் என்ன பண்ணும் தெரியுங்களா உங்களுக்கு? ஆலோடிய சர்வசாஸ்திரான்னு விசாரியச்ச புனப்புன. நான் சொன்னேன்ல, எல்லா சாஸ்திரம் படிக்கும். நிறைய பேர் 30 வருஷம் 40 வருஷம் படித்து கூட கர்த்தவிய மோகம் நிறைய பேருக்கு போகவே இல்லை. நிறைய பேரை பார்க்குறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ் ஹரித்வாரில் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணுன்ற கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரமாட்டேங்குது. நிறைய பேருக்கு வரவே வராது கன்க்ளூஷன். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகவதத்திலேருந்து அங்கங்கன்னு சொல்லப்படுறோம். பாகவதத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு வந்துறீங்களா, பக்தி சொல்லிட்டு அந்த பக்தியோட சேர்ந்து என்ன பண்ணும், யோகத்தையும் சொல்லும். யோகத்தை சொல்லி பக்தியை சொல்லும், பக்தியை சொல்லிட்டு யோகத்தை சொல்லும். முதல் அத்தியாயம் பக்தி இருந்துச்சுன்னா அடுத்த அத்தியாயமே செய்ய வேண்டியதை என்ன பண்ணணும்னு யார்ட்டையா போய் கேளுங்க. பக்தினா என்ன, யார்ட்டையா கேளுங்க பக்தினா என்னன்னு கேட்டுவாரு. பர்டிகுலர் ஐட்டம் தான் ஃபோக்கஸ் ஆஃப் பர்டிகுலர் ஐட்டம். அந்த அந்த பர்டிகுலர் ஐட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் யோகம். வேற எதுவும் இல்லை. தாம் யோகமிதி மன்யந்தே பராம் இந்திரிய தாரணா. கட்டோபனிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி சொல்லுது, நல்ல யோகம்னா என்ன பண்ண, இந்திரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த விஷயத்தில் பிரத்யாகாரம் பண்ணுறது, தமம் பண்ணுறது தான் யோகம். ஏன் சுவாமி அப்படின்னா, நீங்கள் ஒன்றுத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணி ஆகணும், டிஸ்கனெக்ட் பண்ணணும். இவ்வளோதான். அந்த இந்திரிய நிகிரகம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், மனசு வெளில போகாமல் இருக்கணும்னா பிராணாயாமம் பண்ணியாகணும். பிராணாயாமம் பண்ணணும்னா என்ன வேணும், ஆசனம் வேணும். வந்துருச்சா? ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் பண்ணிச்சு அப்படின்னா உங்களால் மனசை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துக்கொண்டு சுவாமிகிட்ட தாரணை பண்ண முடியும். சுவாமியோட இடத்துல சுவாமி நினைவாக இருக்கிறது தான் பக்தி அப்படின்னா, அப்போ அந்த பக்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன ஆகிடும், அஷ்டாங்க யோகம் எல்லாமே அங்கமாயிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து யோகங்களை வந்து பாகவதம் சொல்லுது. இல்லைன்னா எதுக்கு இதை சொல்லணும்? அதெல்லாம் அன்வான்டாக இருக்குன்னா எதுக்கு இதை வைதிகத்தை வச்சுக்கணும், தூக்கி போட்டுடலாம்ல. பதஞ்சலின்ற ஒரு ஆள் வந்து ஆதிசேஷனாக இருந்து எதுக்கு அவதாரம் பண்ணணும், இதெல்லாம் சொல்லணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசியம். பக்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசை வந்து ஒன்றுத்திலேயே நிப்பாட்டுறது. நாளைக்கு கிளாஸ் அதுதான் வரப்போகுது. இன்னும் பக்தி யோகம் பார்க்க போகிறோம், அங்கேயும் அதே தான் சொல்ல போகிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பக்தின்னு எடுத்துக்கிட்டாவே சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட ஏதாவது ஒரு அவயவத்தில் வச்சு மெதுவாக பகவான் இடத்துல பூரணமாக வைக்கிறதுக்கு பேர் தான் பக்தி. அதோட யோகத்தை சேர்த்திங்கன்னா உபாசனை. பக்தியோட யோகத்தை சேர்த்தா உபாசனை முடிச்சு.